வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார். இந்த வீடியோ வந்து நான் நேற்று போட வேண்டியது வழக்கம் போல தான், கோச்சிக்காதீங்க. ஐயோ விட்டா இதே சொல்ல ஆரம்பிச்சிடும் போலயே. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் ரியாக்ஷன் பார்ட் 15. சரி ஓகே, அப்படியே உள்ள போயிடலாமா? Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊内葉イタチ渦巻きナルト内葉マドラー Nothing ever goes as planned in this accursed world. モカちゃんが教えてくれたいろんな見た目になれるアプリなんだって。どれどれかわいい。இந்த வாய்ஸ் உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆனா இந்த வாய்ஸை யாரு எடிட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஐயோ நான் சிரிப்பு அடக்க முடியல. என்னங்க இது, எப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படிப்பட்ட வாய்ஸை பாருங்களேன். நீங்க ஒரு கியூட்டான சுக்குனாவை பார்க்கணும்னா இங்க இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. நிலக்கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. இந்த பாட்டை நான் எப்போ லியோ படத்தில் கேட்டேன்னா எனக்கு அப்போலேருந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பாட்டுக்காரவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ் போல் ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனால் கீழே சாக்குரா ஹினாட்டாவோட இமேஜ் இருக்குது. அதுதான் எனக்கு ஏனே புரியலை. ஒருவேளை இது லெஜெண்ட்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் கருமமோ. சாக்குரா ஹினாட்டா ரெண்டு பேர் இருக்காங்க, இங்கே பக்கம் ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. என்ன வித்தியாசம், என்ன லெஜெண்ட்ஸ் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டு? அதாவது ஒரு 2 மினிட்ஸாக இதை பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஏன் சாக்குரா ஹினாட்டாவோட இமேஜை வச்சுருக்காங்கன்னு. அதாவது ஹினாட்டாக்கு ஒரு நம்பர் இருக்கும் தெரியுமா, 101ன்னு. அப்படின்னா அது என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. அது எனக்கு ஏன்டா இது புரிஞ்சது. ஐயோ நான் லெஜெண்டா இருக்க விரும்பல. காகுயா வந்து சாக்ரா ஃப்ரூட்டை சாப்பிட்டு பவர்ஃபுல்லானா, மோமோஷிக்கி வந்து அவன் கிளானோட மெம்பரே சாப்பிட்டு ஸ்ட்ராங்கானா, உராஷிக்கி வந்து அவன் கண்ணா அவனே சாப்பிட்ட பவர்ஃபுல்லானா, நருட்டோ வந்து ராமன் சாப்பிட்டே பவர்ஃபுல் ஆயிட்டான். ஓ மை காட், 100% கரெக்ட். முடி வெயிட் போட்டுருச்சு, பாடி வெயிட் போட்டுருச்சு. ஏமாமா இதுக்கு மேல நீ கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போற? எனக்கு ஒரு வாரிசு பிறந்தா அது தன்னுடைய வாயால அப்பான்னு சொல்றத நான் கேட்கணும். இனிமே உனக்கு குழந்தை பிறந்தா அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு தான் கூப்பிடும். ஜெரையாக்கு கரெக்டான வீடியோ எங்க ஜெரையாங்க நாளைக்கு வந்து எபிசோட் அப்லோட் பண்ணுவேன், அப்போ வருவாரு. சாஸ்கே வந்து அவங்க அண்ணன் மாதிரியே ஒரு பெட்டு வச்சிருக்கான். ஆமாப்பா, ரெண்டு பேரும் வாட்டர் ஸ்டைல் ஜுட்சு யூஸ் பண்றவங்க தான் வச்சிருக்காங்க. அதுவும் ரெண்டு பேருமே பார்க்க வித்தியாசமா இருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே பல்லு கூட பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இது வழியா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இட்டாச்சி வந்து சாஸ்கே வந்து இட்டாச்சியோட வழி நல்லாவே ஃபாலோ பண்றான். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். ஆமா, ஒரு சில பேர் நருட்டோ கிளாசிக் அறகுறையா பார்த்துட்டு இட்டாச்சி கெட்டவேன்னு சொல்லிடுவாங்க. ஏன் ஒரு சில பேர் என்ன பார்த்து கூட அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது என்கிட்ட சொல்றானுங்க இட்டாச்சி ஒரு கெட்டவன் ப்ரோ. எனக்கு அப்ப அப்படி சொல்லும் போது எனக்கு எப்படி தான் தோணும், கொய்யால இவனை அப்பயே அடிச்சு சாத்திட்டு உட்காரா சொல்லியிருந்தா இவன் இந்த அளவுக்கு ஆயிருப்பானா அப்படிலாம் சொல்லலாம்னு தோணும். ஆனா அப்படி சொன்னவங்களே நருட்டோ ஷிப்புடன் சீரிஸை முடிச்சுட்டு அதுல நிறைய பேர் இட்டாச்சி ஃபேனாவே ஆயிடுவாங்க. அதுல நானும் ஒருத்தன். எப்ப ககாஷி நருட்டோ சாக்குரா சாஸ்கே கிட்ட பெல்ட் திரும்ப வைக்கலாம்னு சொல்றாரோ, அதாவது விளையாடுறாரோ, அதாவது டெஸ்ட் வைக்கிறாரோ, என்ன ஆச்சு இன்னைக்கு நான் ரொம்ப பயங்கரமா வளர்றேன், அது ஒன்றும் இல்லை குளிரில் டங்கு ஸ்லிப் ஆகுது. எப்போ ககாஷி திரும்ப பெல்ட் டெஸ்ட் வைக்கிறாரோ அப்போ திரும்ப அவங்க அப்பாவை போய் பார்ப்பாரு. ஆமா, முன்னாடி எப்படி இருந்தானுங்க இப்போ எப்படி இருக்கானுங்க ஒவ்வொருத்தவங்களும். சாக்குரா நருட்டோ சாஸ்கேலாம் எப்படி இருக்காங்க. சாக்குராவும் சொல்ல முடியாது, சாக்குராவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கா. சுனாடி அளவுக்கு அவர் பவர்ஃபுல் ஆகிட்டா. பொருட்டோங்க பாரு. ஐயோ நீங்களாம் ரொம்ப திக்குது. அதாவது ககாஷி திரும்ப பெல்ட் டெஸ்ட் வைக்கலாம் நினைச்சானா கண்டிப்பா இதான் கதி. சரி ஓகே, ககாஷி வந்து சாக்குமாட்டாக்கே பாக்குறாரு, அதாவது அவங்க அப்பாவை பாக்குறாரு. ஓகே, ஏன் அங்க ஜோரோ இருக்காரு எனக்கு அதாங்க சுத்தமா புரியல. ஜோரோ என்ன மல்டிவர்ஸ் லெவல்ல ரொம்ப ஓவரா டிராவல் பண்றாரு. இந்த கருமத்தெல்லாம் பார்த்து நான் இன்னும் உயிரோட இருக்க பாருங்க. சை, என்னடாச்சு? ஓ மை காட், மெயின் பார்ட்டி காலி ஆயிடுச்சா? யாரா அது? ஹினாட்டா, சிக்மா ஹினாட்டா ஆயிட்டால என்ன? ரக்கட் ஹினாட்டா. ஆஹா, நம்ம ஆளுக்கு இப்படி ஆயிடுச்சா? ஓடுறா வேற லெவல்ற. ஐயோ கண்டு போச்சே, போச்சு பறந்துட்டான்டா. என்னடா சாஸ்கி இப்படி அடி வாங்குற? ஐயோ என்ன லுக்கு. சுசானாவை எடுத்துட்டாங்க. கண்ணு. ஓ மை காட், என்னடா பீம் இது? மில்க் பீமா இருக்கு. ஏய் யாராவதெல்லாம் உருவாக்குறது இப்போ சாம உட்காருங்கடா. சரி சாஸ்கே, எனக்கு சாக்குரா இருக்காடி. பாவிகளா, என்னடா எப்படி இருக்கா சாக்குரா? இதுக்கு நீ ஓடிடுறா. த எண்ட். உண்மையிலே இந்த படம் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரக்கட் ஹினாட்டாவை நம்ம ஆல்ரெடி ஒரு மூவில பார்த்துருப்போம். ஆனா இப்போ திரும்ப ஒரு ஃபேன் மேடா வந்திருக்கா இந்த ரக்கட் ஹினாட்டா. ஆனா இவ்வளவு அடிக்கிறதுக்காக சாஸ்கி வந்து சுசோனாவை எடுத்துட்டு வந்தா பாருங்களேன். அதாங்க மாசு சத்தியமா. அத்தா பெரிய சுசோனாவே போட்டு தள்ளுற மாதிரி ஒரு பீம் விட்டா பாருங்க ஹினாட்டா. அது என்ன பீம் அது? மில்க் பீமா?
மில்க் பீம் பேர் நல்லா இருக்கா இல்லை வேற பேர் வைப்போமா கமெண்ட் பண்ணுங்க. நாமெல்லாம் சுனாடேவை இப்படி தான் பார்ப்போம். ஆமாம், உண்மையிலே நம்ம எல்லாரும் இப்படி தான் பார்ப்போம். அதாவது ஒரு அழகு தேவதையா. ஆனால் நருட்டோ பார்க்குற விதம் ரொம்ப 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 வேற. கேட்க என்னதான் கஷ்டமா இருந்தாலும் ஆனால் இதுவும் உண்மை தான். அதாவது சுனாடே ஒரு கிழவி தான், அதான் உண்மை. ஆமா, இப்பெல்லாம் ஜேஜேகே அப்படிதான் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் சாவு மேல சாவா விழுது. அதுவும் நனாமி சாவு, அதுக்கப்புறம் நொபாரா சாவுலாம் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கான சாவு. அதெல்லாம் பாப்போம் சீரிஸ் எப்படி கொண்டு போறாங்கன்னு. ஆனா நிறைய பேர் அதில் கஷ்டப்படுறாங்க போல. என்ன அடி? ஆமா, என்ன யாரு அடிச்சதுப்பா? நான் பார்த்தேன். பாத்தியா? பார்த்ததுக்கு எப்படியா? ஆமா, இட்டாச்சி பார்த்தாலே ஒரு ரோச்சுமாருக்கு எம கண்டம் தான் இன்னைக்கு. இட்டாச்சியோட கண்ணை யாரும் பாத்துடவே கூடாது. பார்த்தா அவ்வளவுதான், காலி தான். அவரே போனா போதுன்னு விட்டாதான் உண்டு. இந்த ரசிகன் வந்து சுனாடே, இந்த ரசிகன் வந்து ஹினாட்டா, இந்த குட்டி ரசிகன் வந்து சாக்குரா. ஐயோ, இதுவும் அந்த லெஜண்ட் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் கர்மமா. உங்களுக்கு இதை பார்த்த உடனே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். எனக்கு ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லப்பா. இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஏன் பாவா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம், நீ என்ன பண்ணுவ? நம்ம நிறைய வீடியோல சொன்ன மாதிரி தான் கக்காஷி கடைசி வரைக்கும் என்ன மாதிரி ஒரு மொட்டை கட்டை தான். நீங்களும் எங்களை மாதிரி மொட்டை கட்டையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ, அவ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்காளே, எனக்கு அவ வேணும். இல்ல, தேவையில்லை. அவளுக்கு சொந்தமானவ ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் நருட்டோ கிட்ட போயிட்டு சாரி கேட்கணுங்க. பின்ன அவ பொண்டாட்டி தான் நம்ம சைட் அடிக்கிறோம். அதெல்லாம் உடுப்பா, அதெல்லாம் நான் இப்பயே மறந்துட்டேன். ஆமா, நீ நிமிக்கிரி ரொம்ப நல்லா பண்ணியாம அதை கொஞ்சம் பண்ண. சார், அது சின்ன வயசுல பண்ண, இப்பெல்லாம் வாய்ஸ். அவர்தான் விட்டுறேன்னு சொல்றாடா சார். சூப்பரா பேசுவான் சார். பண்றா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இது சூப்பர் அப்பே. Wake up to reality. Nothing ever goes as planned in this accursed world. The longer you live, the more you will realize that the only things that truly exist in this reality are merely pain, suffering. சூப்பர் 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 சூப்பரான மிமிக்ரி. ஒபிடோக்கு கண்டிப்பா ஒரு விருது கொடுத்தே ஆகணுங்க. பின்ன என்னம்மா பண்றான்? இவங்களோ இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. உயிரே போனாலும் சரி, 2 பேர் தான். இதை நான் எப்படி சொல்கிறது? எனக்கும் இவங்க 2 பேரையும் பிடிக்கும் தான். இவங்க 2 பேரும் எனக்கு வேணும் தான். ஆனால் 2 பேருமே என்னோட க்ரஷ் தான். அதனால எனக்கு இவங்க 2 பேருமே வேணும். ஆனால் கிடைக்க மாட்டாங்களே. வேணா ரியல் லைஃப்பில் இவங்கள மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும். அதாவது ஹினாட்டா மாதிரி கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் அப்படியே ஒருவேளை மிராக்கிளாக ஹினாட்டா மாதிரி பொண்ணுங்க இருந்தாலும் நம்ம கண்ணில் பட மாட்டாங்க. எதுக்கு? கண்ணில் பட்டாலும் பண்ண மாட்டாங்க. எதுக்கு? அப்படியே போயிடுவோம். ஏற்கனவே செத்து சுண்ணாம்பை கிடக்கிறேன். இதில் இது வரையா? சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. நம்மளாக இருக்கிற மீம்ஸை பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ரீல்ஸை பார்த்த உடனே என்னையே அறியாமல் நான் இந்த ரீல்ஸில், அதாவது இந்த வீடியோவில் நான் வச்சுட்டேன். ஏன்னா அந்த சாங்கும் அந்த டான்ஸும் உண்மையிலே கலக்கல். என்னடா டான்ஸ் அதெல்லாம்? சும்மா இருக்கடா, நல்லா இருப்பீங்க. இந்த மாதிரி பாட்டு, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் உருவாக்குறது ஏன் தெரியுமா? பொண்ணுங்களுக்கு ஆட் பண்ண. பொண்ணுங்களுக்கு எப்பறம் இந்த மாதிரி டான்ஸஸ் பாட்டெல்லாம் பிடிக்கும்? பெரிய மன்மத குஞ்சு டான்ஸ்னு நினைப்பு. எனக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னா, ஏன்னா நானும் ஒரு டான்ஸர் தான். எனக்கு கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் நிறைய பார்ப்பேன். டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் கூட ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு சேனல் வச்சிருக்கோமே, விஆர்டி கமெண்ட்ரின்னு. அதில் இன்னும் ஃபேஸ் ரிவீலே பண்ணல. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் விஆர்டி கமெண்ட்ரியில் ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம்னு நினைச்சேன். 1 lakh வந்ததுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம்னு நினைச்சேன். நிறைய பேர் கமெண்ட்ல என்ன ஃபேஸ் ரிவீல் பண்ண சொல்றீங்க. எனக்கும் ஃபேஸ் ரிவீல் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் நான் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் ஒரு ஆம்பிஷனாக இருக்குது. இல்லை, அதெல்லாம் ஆம்பிஷன் சொல்ல முடியாது, அது ஒரு டார்கெட். ஏன்னா ஃபேஸ் ரிவீல் பண்ணணும்னா கேமரா வேணும், லைட்ஸ் எல்லாம் வேணும், தனியாக ஒரு ரூம் வேணும். ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு மட்டுமே இவ்வளோ கொஞ்சம் வேலை இருக்குது. நான் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டேன்னா கண்டிப்பாக ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன். ஓகேவா? அப்படி நடக்கணும்னா நீங்கள் பண்ணுறது ஒரே வேண்டியது, நான் போடுற எல்லா வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்க. அவ்வளோதான், அது போதும். என்னடா இமேஜ் இது? வெஸ்ட் டாய்லெட்டு. நானே இப்போ தான் பார்க்குறேன். நீ நானும் ஓடிடலாமா? அடே வாடி சக்லாத்தி மாவ சக்லாத்தி நைட்ல நூறு விடலான்னு பாக்குறியாடி? பட்டன குச்சி மாதிரி இருந்துட்டு இடியா மீன் மாதிரி இருக்கிற ஆள மயக்க பாக்குறியாடி? ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து ஒரே மிதி. அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு சொல்லிட்டாமா. ஓ மை காட், ரெக்கார்ட் ஹினாட்டாவா? ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நான் நிறைய வீடியோல, ஏன் இந்த வீடியோ கூட சொல்லியிருக்கேன், எனக்கு ஹினாட்டா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே. ஆனால் இந்த மாதிரி வேணாம், ஒரு ரெக்கார்ட் ஹினாட்டாவா வேணாம், ஒரு சாக்கோ ஹினாட்டாவா கிடைச்சா போதுங்க. இந்த மாதிரிலாம் வேணா என்னையே போட்டு அடிப்பா போலே. நான் அடிப்பாங்க விரும்பல.
வரமாட்டேன். சாக்குரா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவளை கொன்னுடு. அட பாவிலா, என்னடா பட்டுன்னு கொண்டுடா. ஷிப்போடன் சீரிஸ்ல சாஸ்கே எப்படி இருந்தாலும் ஆனா பொருட்டோ சீரிஸ்ல சாஸ்கேவே சாக்குராக்கு ப்ரொபோசல் பண்ணுவான்னு பாத்துக்கோங்களேன். எப்படி இருந்த சாஸ்கேவை அப்படி மாத்திருப்பாங்க. எனக்கு ஓல்டு சாஸ்கேவும் பிடிக்கும், நியூ சாஸ்கேவும் பிடிக்கும். எது வந்தாலும் ஓகே தான். ஆனா என்ன நருட்டோக்கும் சாஸ்கேக்கும் உள்ள பவர் மொத்தமா மைனஸ் பண்ணிட்டானுங்க. அதான் கடுப்பாகுது. சரி ஓகே, வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை பாய். ஆமால, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். போன ஷார்ட்ஸ்ல வந்து நானும் ஒரு பொண்ணு வந்து பேசியிருப்போம். அந்த பொண்ணு வந்து யாரு ப்ரோ, அந்த கேர்ள் வாய்ஸ் யாரு ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க என் ஃப்ரெண்டு தான். அவங்களுக்கும் இப்போ யூடியூபர் சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனால அவங்க ஒரு யூடியூப் சேனல் கூட ஓபன் பண்ணிருக்காங்க. அவங்க சேனலோட நேம் வந்து ஹவுடல். நேம் என்ன ஒரு வித்தியாசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல. அவங்க சேனல் நேம் மாத்தினாலும் மாத்துவாங்க, எனக்கு சரியா தெரியல. டிபி வந்து ஹினாட்டாவோட போட்டோ போட்டிருக்கோம். கமெண்ட்ல அவங்க சேனலை பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி அப்படியே அவங்களுக்கும் கொடுங்க. அவங்க சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரம் விஆர்டின்னு போடுங்க. அவங்க இதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுறதுன்னு தான் சொன்னாங்க. அதை நான் அவங்க சேனல்ல வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். என்ன பண்றது, நம்மளுக்கு நாம தானே ஓத்தாசை. சரி ஓகே, பாய் பாய்.